ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच सन्न्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். அர்ஜுனனின் கேள்வி என்ன? நீங்கள் கர்மயோகத்தையும் புகழ்கிறீர்கள், துறவையும் புகழ்கிறீர்கள். இது ரெண்டில் எது எனக்கு நல்லது, எது ஸ்ரேயஸ் என்று கேட்டார். இங்கு பகவான் பதில் சொல்கிறார். சந்நியாசக கர்மயோகா ச உபௌ நிஸ்ரேயச கரௌ. நிஸ்ரேயச கரௌனா என்ன? இரண்டுமே சிறந்தவைதான். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா ரெண்டுமே சிறந்ததா அப்படி சொன்னா அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல. இப்ப ரெண்டுமே சிறந்ததான் பகவான் சொல்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, மோக்ஷம் அதுதான் நிஸ்ரேயஸ், அதுதான் அமைதியான ஆனந்தம், அதுதான் குறிக்கோள். அதை அடைவதற்கு இரண்டுமே சாதனங்களாக இருக்கின்றன. இரண்டுமேனா இது சாய்ஸ் கிடையாது. அதுல முதல்ல கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் மோட்சத்திற்கு மறைமுக சாதனம், பரம்பரா சாதனம்னு சொல்லுவோம். அதாவது கர்மயோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை பெறுவதன் பொருட்டோ அல்லது ஞானத்தை பெற்ற பிறகோ சந்நியாசம் மேற்கொள்ளலாம். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஞானத்தை பெறுதல். எப்படியோ இதெல்லாம் இது ரெண்டுமே அதற்கு அனுகூலமாக இருக்கிறது. ஞானத்தை உணர்வதற்கு, ஞானத்தை அடைவதற்கு, மோட்சத்தை உணர்வதற்கு கர்மயோகம் சந்நியாசம் இரண்டுமே அனுகூலமாக இருக்கிறது. ஒரு சந்நியாசி கூட கர்மயோகத்தை நன்றாக செய்து பக்குவம் அடைந்த பிறகுதான் துறவரம் ஏற்றால் அந்த அந்த இது சரியான பாதையில இருக்கும். பக்குவம் இல்லாதவர் துறவரம் ஏற்பது என்பது மிகவும் ஒரு துன்பகரமான விஷயம்னு நிறைய இடத்துல பகவான் கீதையில சொல்றார். அதாவது துறவரம் என்பது ரொம்ப மெச்சூரிட்டியோட, ரொம்ப ஒரு சரியான ஒரு இதோட எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதற்கான மனத்திட்பம், அதற்கான மன உறுதி, ஃபோக்கஸ், என்ன பண்ண போறோம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். துறவரம் மேற்கொண்ட பிறகு வேற எதையும் சிந்திக்காம இந்த ஞானத்துக்கே அவர்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பகவான் இங்க என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே சிறந்தவைதான். நிஸ்ரேயச இரண்டுமே நல்லதை கொடுக்கக்கூடியவைதான். உபௌ நிஸ்ரேயச கரௌ தயோஹோ து ஆனால் தயோஹோ அவை இரண்டினுள் கர்ம சந்நியாசாத் கர்மத்தை துறப்பதை காட்டிலும் கர்மயோக விசிஷ்யதே கர்மயோகமானது சிறந்தது. ஆக செயலை துறப்பதை காட்டிலும் கர்மயோகம் செய்வது சிறந்தது. இங்க யாருக்கு சொல்றார் பகவான்? அஞ்ஞானிக்கு சொல்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அர்ஜுனன் போன்றவர்களுக்கு சொல்கிறார். ஞானத்தை அடைய முயற்சி செய்பவர்களுக்கு சொல்கிறார். ஏன்னா ஞானி ஒருவர் கர்மயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஞானி செயலை துறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நான் மெய்ப்பொருள் அப்படின்ற ஞானத்தில் நிலை பெற்று அகங்காரம் மமக்காரமே இல்லாத ஞானி எதை துறப்பார்? துறக்கிறதுக்கே ஒரு கர்த்தத்துவம் வேணும் இல்லையா? நான் செயலை துறக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அங்க அபிமானம் இருக்குன்னு அர்த்தம். செயல் அவரை விட்டு போகும். அவர் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும், அவர் இல்லறத்தானாக இருந்தாலும், துறவியாக இருந்தாலும், உடல் மன கூட்டமைப்பு செயல் புரிகிறது. சாட்சியான நான் செயல் புரியவில்லை என்ற ஞான நிஷ்டையில இருக்கார். இங்க ஞானியை பத்தி பேச்சு இல்லை. ஏன்னா இதை பற்றி விரிவாக ஆதிசங்கரருடைய முகவுரையில இதை பற்றி நிறைய விசாரங்கள் வருகின்றன. இந்த இடத்துல அஞ்ஞானிக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையில இருக்கார். அவருக்கு எது எது சிறந்தது? இப்போ நான் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை உணரும் சாதாரண ஒருத்தர் நினைக்கிறார். ஒரு இல்லறத்தானே நினைக்கிறார். அர்ஜுனன் மாதிரி ஒருத்தர் நினைக்கிறார். அப்படின்னும் போது அவருக்கு எது சிறந்தது அப்படின்னா, செயலை துறப்பதை காட்டிலும் கர்மயோகத்தை மேற்கொள்வதே சாலச் சிறந்தது. ஏன்னா செயலை துறக்காமல் கர்மயோகம் செய்யாமல் செயலை துறக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. ஏன்னா கர்மயோகம் அவ்வளவு உயர்ந்த மனதிற்கு பக்குவத்தை கொடுக்கும், மன தூய்மையை கொடுக்கும். கர்மயோகம் ஒரு சிறந்த சாதனம். ஏன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றோம். அதுல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அதுல விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு பண்றோம், பகவானுக்காக பண்றோம். அப்போ நன்றாக நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கடமைகள் எல்லாம் ஒழுங்கா பண்றோம். ஆக கர்மயோகம் என்ற அந்த அருமையான ஒரு படி இருக்கு இல்லையா, அந்த படியை விட்டுட்டு டைரக்டா நான் துறவரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்றத பகவான் இங்க என்கரேஜ் பண்ணல அப்படிங்கிறது தெரிகிறது. ஏன்னா அர்ஜுனனுடைய மனநிலை என்ன?
துறக்கிறதுங்கிறது மேம்போக்கா பார்க்கறதுக்கு வந்து துறவு வந்து எந்த காரணத்துக்கு வேணாலும் இருக்கலாம். சுவாமிஜி நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், எஸ்கேபிஸ் மோட்ல வந்து நிறைய பேர் வந்து எஸ்கேபிசம் அது மாதிரி நினைச்சிட்டு துறவரம் மேற்கொள்பவர்கள் உண்டு. என்ன பர்பஸ்க்காக துறவி ஆகிறோம், அதாவது இந்த உணர்ச்சி வசப்பட்டு துறவரம் ஏற்பதுங்கிறது டோட்டலி நம்முடைய சாஸ்திரங்கள்ல வந்து மறுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். உணர்ச்சி வசப்பட்டு துறவரம் மேற்கொள்வதல்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வாழ தெரியாதவன் கோழை அவங்கதான் துறவி ஆகணும். கிடையாது. ஒரு வீரன், ஒரு மாவீரன் தான் துறவி ஆக முடியும். வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவு பார்வை உடையவன், புலனடக்கம் மிக்கவன், நல்ல வந்து யாருக்கு வந்து நிஷ்டை இருக்கிறதோ, அதாவது நிஷ்டைனா இனிமே என்னோட வாழ்க்கையை முழுக்க நான் பகவானுக்காக கொடுக்க போகிறேன், நான் அந்த ஞானயோக பாதையில் செல்ல போகிறேன் அப்படிங்கிற உறுதி இருப்பவர். சுவாமி விவேகானந்தர் இதை பற்றி அப்படி சொல்றார். வந்து துறவி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்குவம் வேண்டும். அந்த இதுவே வேற. அந்த துறவரம் என்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம். நம்ம வந்து சும்மா எமோஷனலா நானும் வந்து துறவி ஆயிட்டேன் அப்படின்னு போட்டுக்கிறது மேட்டர் இல்லை. மனசுக்குள்ள அகங்காரம் மமக்காரம் இருக்கு இல்லையா, நான் என்னோடது, இதெல்லாம் என்னோடது, அது அவ்வளோ நாள் பழகிருப்போம். அதெல்லாம் வந்து அதனாலதான் பாடினார் தாயுமானவர், அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே அப்படின்னு. ஆக அதெல்லாம் வந்து அதனாலதான் ரொம்ப அதற்காக பக்குவம் வேணும். குரு வந்து கூடவே வச்சிருப்பார். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து தொடங்கி கூடவே பார்த்து கண்காணித்து பக்குவம் வந்த பிறகுதான் துறவரம் கொடுப்பார். அந்த துறவர வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகும் கூட அவர்கள் நிஷ்டை எப்படி இருக்கிறது, ஏன்னா எவ்வளவு பெரிய இது வேணும். ஆக அர்ஜுனன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பெஸ்ட்னா, சன்னியாசம் பண்ணு அப்படி திடீர்னு சன்னியாசம் பண்ணு அப்படின்றத காட்டிலும், சன்னியாசம்ங்கிறது என்ன, ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதுன்னு, அதை விட நீ இருக்கின்ற நிலையிலிருந்தே கர்மயோகம் செய்வது சாலச் சிறந்தது. இப்ப பகவான் என்ன சொல்ற, இங்க அர்ஜுனன் வந்து அவனுடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அவன் இந்த யுத்தம் தான் அவனுக்கு இப்போ இருக்கிற, அவன் கண் முன்னாடி இருக்கிற தர்மம் வந்து கோரமானதா இருக்கே தவிர, கர்மயோகம்னா என்ன, நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்யணும். அது வந்து எவ்வளவு சிம்பிள், பகவான் சொல்றது எவ்வளவு ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு வந்து இப்ப நம்ம எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு சொல்றோம். இவங்களுக்கு எது சரியாகும், இவங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்றோம் இல்லையா. பகவானுடைய அப்ரோச் எவ்வளவு மனோதத்துவ ரீதியாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கர்மயோகம் செய்ய 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 நமக்கு மனதுக்கு நல்ல பக்குவம் வரும். பக்குவம் அடைந்த பிறகு நாம் ஞானத்தை பெறுவதற்காக துறவரம் கொண்டால் அந்த துறவரம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு அனுகூலமாக இருக்கும். அது ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. ஆனா ஏகப்பட்ட பற்று இருக்கு, வாழ்க்கையில பிடிப்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும்னா அதற்கு கர்மயோகம் தான் சரியான ஒரு, எஸ்பெஷலி அர்ஜுனன் மாதிரி இல்லறத்தானாக இருப்பவர்களுக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்த சாதனம். அதுதான் நிஸ்ரேயசகரம் என்று பகவான் இங்கு உபதேசித்து அருளுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.